ஆட்சி அமைஞ்சு 1 மாத காலம் தான் ஆகுது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒருத்தர் எல்கேஜிக்கு போன உடனே இவர் வந்து சர்ஜரி பண்ணுவாரா, நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி டாக்டர் ஆகிட்டாரா, ஒரு எல்கேஜி சேர்த்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அவங்களை கேள்வி கேட்க எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த எதிர்க்கட்சியே வந்து இருக்கக்கூடாதுன்ற நிலைமையாக தான் வந்து இந்நாள் முதல்வர் வந்து சொல்லிக்கிட்டு வராரு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த முதிர்ந்த அரசியல் நிறுவனங்களுக்கு வந்து குடும்ப கட்சிகள் இருக்குது, இவங்களாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது யார் இந்த கேள்வியை கொண்டு வருவா? யாருக்கு மக்களுக்கிட்ட இருக்க குழப்பத்தை வந்து தீர்ப்பா? நாங்கள் வந்துட்டோம், புது அரசு வந்து புதுசாக நாங்கள் வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றம் கொண்டு வரும் செஞ்சிடும் சொல்கிற அந்த வாக்குறுதிகளை யார் பின்பற்றி வந்து பார்க்கறது? யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல, கேள்வி கேட்டு அந்த இடத்த வந்து அவங்க பண்ணாங்களான்னு சொல்லி சொல்லணும்ல. அந்த இடத்துல நாங்கள் இருப்பதுக்கு அப்புறமா நீங்களே பார்த்துக்கலாம். தொடர்ந்து வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மக்களுக்கெல்லாம் எழுச்சி தானே. அந்த ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி இருக்கிற அரசை வந்து நிறைய பேர் சாடி பேசுனாங்க. இவங்க வரவே வராது, இந்த அரசுக்கு வந்து இந்த டிவிக்கு கட்சின்றதே இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும், இவங்களாம் வந்து இந்த நாட்டை வந்து ஆள முடியாதுன்ற அவ்வளவு பேருக்கு சொல்லியும் இன்றைக்கி டிவிக்கே கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருச்சு. ஏன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் ஏற்று வேண்டாம், 2 திராவிட கட்சிகளும் வேணாம்ப்பா, புதுசாக ஒரு கட்சி வேணும், நம்மளுக்கு மாற்றம் வேணும் தான் அந்த கட்சியை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்து உட்கட்சி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை பின்பற்றுறதோ இல்லை அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் பின்பற்றி தான் ஆகணும். ஏற்கனவே பிற கட்சியிலேருந்து திருப்பி இந்த கட்சியில் சேர்றவங்க அதை அமுல்படுத்த விடமாட்டாங்க. அதை நாங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு வரதுக்காகவும் மேற்கொண்டு ஏதாவது தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும், அப்படி தவறுகள் தான் மக்களோட மக்களாக நின்று களத்தில் போராடுவதற்காக அந்த கட்சி. ஒரு 3வது மனிதர், அதாவது ஒரு டிகிரி படித்தவர் நீதிமன்றத்துக்கு வந்து அணுகணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் மூலியமாக தான், ஒரு அட்வொகேட் மூலியமாக நீதிமன்றத்தை அணுக முடியும். நாங்கள் வழக்கறிஞராக இருக்கனால நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலியமாக மக்களுக்கு தெளிவாக தெரிய வச்சு அது மூலம் வெற்றி காணுவோம். சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறதும் போராட்டம் செய்கிறதும் அமைதி வழியில் வந்து பண்ணுறது, மக்களுக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அதுக்கு அடுத்த கட்டமானது நீதிமன்றங்கள் இருக்குது. காவல் நிலையத்தில் புகார் தரணும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாலே வந்து அரசு செவி சாய்ச்சு அந்த விஷயங்களை மாற்றிடுமா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தானே வந்து அரசு செவி சாய்க்க முடியும். ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க சொல்லிட்டாங்கன்னும் போது அரசு ஐயோ மக்கள் வந்து ரோட்டில் வந்து போராடிட்டாங்கன்னும் போது அந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அது எப்படி மாற்றுவாங்க? நீதிமன்றத்து மூலியமாக அணுகி நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த விஷயத்தை அரசு பண்ணி தானே ஆகணும்.